தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாம்சங்குடைய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம், எட்ஜ் டிஸ்பிளே. ஸோ இந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணும்பொழுது உங்களுக்கு கேலக்ஸி S7 எட்ஜ்லேயே இருக்கட்டும், S8 எட்ஜ்லேயே இருக்கட்டும், இது போல் புது புது ஷார்ட்கட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இது போல் ஒரு ஷார்ட்கட்டை நம்மளுடைய நார்மலான ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நண்பர் ஒரு கேட்டிருந்தார். ஸோ அதற்கு என்னங்க இந்த வீடியோவில் உங்களுடைய நார்மலான ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி எட்ஜ் ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக், என்னுடைய பேர் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். பீப்பிள் எட்ஜ் அப்படின்னு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா S7 மற்றும் S8 எட்ஜ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு S7 என்னன்னா S7 இல்லாட்டி S8 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாக ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப்பிள் எட்ஜ் அப்படின்னு சொல்லி இது போல் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஐகான்ஸ் இருக்கும், நீங்கள் கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷனுக்கான கேம்பஸ் இருக்கும். நான்காவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லொக்கேஷனுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது போல் வெதர் ரிப்போர்ட் காமிக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் ஐகான் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்றவாறு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் எப்படி வேணும் அப்படின்ற பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது போல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ வால்பேப்பர் நீங்கள் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். பீப்பிள்ஸ் எட்ஜ் அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை இங்கேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த எட்ஜஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும், என்னென்ன விஜெட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு எந்தெந்த விஜெட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எந்தெந்த இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த ஷார்ட்கட்ஸ்லேயே வந்து நீங்கள் எல்லா ஆப்ஸுமே வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த விஜெட்டை யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றதையும் ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கான்டாக்டை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், மெயில் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை கால் பண்ணுறதா இருக்கட்டும். அதே போல் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கனாலும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த புது ஆப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய நார்மலான ஸ்மார்ட் ஃபோனை இது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான எட்ஜ் டிஸ்பிளேயில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களா, அது போல் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.